இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது கனகதாரா ஸ்தோத்திரம். கனகதாரா ஸ்தோத்திரம் என்றாலே பலருக்கு தெரியும். பொன்னாலான நெல்லிக்கனியை மழையாக பொழிவித்த ஸ்தோத்திரம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரு வயதான மூதாட்டிக்கு அவருடைய ஏழ்மை நிலையை போக்குவதற்காக மகாலட்சுமி தாயார் ஆகாயத்திலிருந்து பொன்னாலான நெல்லிக்கனியை மழையாக பொழிவித்த ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம். முதல்ல இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் உருவான கதையை பார்ப்போம். ஆதிசங்கரர் எல்லோருக்குமே தெரிந்தவர்தான் அல்லவா? அவர் மிக பெரும் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரிகளுக்கே உரித்தான கடமை என்ன என்றால், அவர்கள் அடுத்த வேளை உணவிற்கு கூட அவர்களிடம் பொருள் சேர்த்து வைத்து கொள்ளக்கூடாது. அவ்வளோதாங்க. அப்படி அவர் சரி அப்படி அவங்க அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்கள் யாராவது ஒருவருடைய வீட்டிற்கு சென்று அவர்களுடைய வீட்டின் வாசலில் நின்று யாசகம் கேட்டு அவர்கள் அளிக்கக்கூடிய அன்னத்தை தான் அவர்கள் புசிப்பார்கள். அப்படி அவர்கள் யாசகம் கேட்கும் பொழுது அவர் யார் வீட்டிற்கு போய் நின்று யாசகம் கேட்க வேண்டும் என்பதை அவர் யோசிப்பார். யோசித்து தகுந்த நபரிடமே சென்று யாசகம் கேட்டு அவர் உண்பாருங்க. அப்படி கேரளாவில் காலடி என்கின்ற ஒரு மாநிலத்தில் ஒரு வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய மாட மாளிகைகள் எல்லாம் இருந்தன. ஆனால் அந்த மாளிகைகளுக்கு முன்னால் சென்று யாசகம் கேட்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அன்னம் அளிப்பவருடைய குணம் நல்ல பண்புடனும் பக்தியுடனும் இருக்க வேண்டும். அவரிடத்தில் மட்டுமே அன்னம் கேட்டு சாப்பிடுவார் இந்த ஆதிசங்கரர். அப்படி அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கெல்லாம் சென்று யாசகம் கேட்காமல் ஒரு அழகான குடிசை இருந்தது. அந்த குடிசையில் இருந்து நல்ல ஒரு தெய்வீக ஒரு அனுபவம் அவருக்கு கிடைத்தது. ஆகவே அந்த குடிசையின் வாசலில் நின்று கொண்டு பவதி பிச்சாந்தேகி என்று பிச்சை கேட்கிறார். அப்பொழுது அந்த குடிசைக்கு உள்ளே இருந்தவர் ஒரு வயதான ஒரு மூதாட்டி, அயாசகன் மனைவி என்று கூறப்படுபவர். அப்படி அவர் வாசலில் சென்று பவதி பிச்சாந்தேகி என்று பிச்சை கேட்டவுடன் அவர் உள்ளே இருந்து வெளியே பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவருக்கு தெரிந்துவிட்டது, ஆதிசங்கரரே நம்முடைய வீட்டு வாசலில் பிச்சை கேட்கிறாரே என்று நினைத்து உள்ளே செல்கிறார். ஆனால் அவர் சமைத்தே பல வாரங்களாக ஆகியிருந்தது. அப்படி ஒரு ஏழ்மை நிலையில் அவர் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்றை அவருக்கு கொடுக்க வேண்டுமே என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கை கால்கள் எல்லாம் நடுநடுங்க வீட்டில் எல்லாவற்றையும் தேடி துளாவும் பொழுது ஒரு அழகான நெல்லிக்கனி, ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கிறதல்லவா, அதை ஊறுகாய் போட்டு வைத்திருந்தார். அந்த நெல்லிக்கனியை எடுத்து கொண்டு போய் வேறு வழி இல்லாமல் இதை மட்டுமே அவருக்கு தானமாக கொடுக்க முடிகிறதே என்று நினைத்து கவலையோடு சென்று அவருடைய பிச்சை பாத்திரத்தில் இடுகிறார். அப்பொழுது அந்த ஏழ்மை நிலையுடன் வாடிக்கொண்டிருக்கும் அந்த மூதாட்டியருக்காக பாடியதுதான், அந்த இடத்திலேயே நின்று பாடியதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம். ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாட பாட அப்பொழுது மகாலட்சுமி தாயார் வானத்தில் தோன்றி தன்னுடைய அருட்களங்களால் அருள் மாறி பொழிந்து அந்த இடத்தில் அந்த குடிசை பிளந்து கொள்ள அந்த இடத்தில் பொன்னாலான நெல்லிக்கனி மழையாக பொழிந்ததுங்க. அப்படி ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். இன்னொரு கேள்வி, அவருக்கு பொன்னாலான நெல்லிக்கனி மழையாக பொழிந்தது, அதே போல் நமக்கும் கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் இந்த ஸ்தோத்திரம் அவருக்காக மட்டும் கூறப்பட்டிருந்தது என்றால் அப்பொழுதே அழிந்து போயிருக்கும். ஆனால் இப்பொழுது நாம் எல்லோரும் பாடக்கூடிய வகையில் நாம் எல்லோருக்குமே கிடைத்திருக்கிறது என்றால் அது நமக்கு உண்டான அதிர்ஷ்டம் தானே. ஆகவே அதிர்ஷ்டம் மிக்கவர்கள் மட்டுமே இந்த ஸ்தோத்திரத்தை கூறி மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருளையும் பெற முடியும். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் 21 பாடல்களை கொண்டதுங்க. 21 பாடல்களை தினமும் பாடுவது என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி முடியவில்லையா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் திருவிளக்கு பூஜை செய்து அப்பொழுது இந்த ஸ்தோத்திரத்தை கூறி 21 நாணயங்கள் கொண்டு அர்ச்சனை செய்து நாணயங்களுடன் சேர்ந்து கொஞ்சம் அர்ச்சதை புஷ்பம்
ஒரு நாணயம் ஒரு 5 ரூபாய் நாணயமோ அல்லது 10 ரூபாய் நாணயமோ அல்லது 1 ரூபாய் 2 ரூபாய் நாணயங்களோ எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக 21 நாணயங்களை வைத்துக்கொள்ள வேண்டும். 21 நாணயங்களில் ஒவ்வொரு பாடல் முடிந்தவுடன் இந்த ஒவ்வொரு நாணயம் கொஞ்சம் அட்சதை, கொஞ்சம் புஷ்பம், இதை எல்லாவற்றையும் சேர்த்து திருவிளக்கில் அர்ச்சனை செய்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி அர்ச்சனை செய்து பூஜை செய்து வர கண்டிப்பாக வறுமை நீங்கி வீடு வாசல் போன்ற மற்றும் செல்வம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு சந்தோஷமான வாழ்க்கை என்பது கண்டிப்பாக அமையும். சரி, இந்த 21 பாடல்களையும் நம்மால் தினமும் கூற முடியாது என்று நினைப்பவர்களுக்கு இந்த ஒரே ஒரு 4 வரியை மட்டும் கூறினால் பூரண பலன் கிடைக்கும். இந்த 4 வரியை தினமும் காலையில் விளக்கேற்றி விட்டு நீங்கள் தாராளமாக இந்த 4 வரியை தினமும் கூற முடியும். அது மட்டும் அல்லாமல் நாம் நாராயணனுடைய விஷ்ணு ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது அங்கு தாயார் மகாலட்சுமி தாயார் சன்னதி இருக்கும் அல்லவா, அந்த தாயார் சன்னதிக்கு முன்னால் நின்று கொண்டும் இந்த அழகான இந்த ஸ்தோத்திரத்தை கூறலாம். ஏன் இந்த ஸ்தோத்திரத்திற்கு அவ்வளவு மகிமை என்றால் 21 ஸ்தோத்திரங்களில் இந்த ஸ்தோத்திரம் மட்டும் எதற்கு அவ்வளவு மகிமை பெற்றது என்றால் இந்த ஸ்தோத்திரம் சொல்லப்படும் பொழுதுதான் பொன்னாலான நெல்லிக்கனியை மகாலட்சுமி தாயார் அருள் மாறி பொழிந்தாருங்க. ஆகவே இந்த ஸ்தோத்திரத்தை மட்டும் கூறுவது பூரணமான பலனை கிடைக்கும். இந்த ஸ்தோத்திரத்தை மட்டும் அடியேன் இப்பொழுது சொல்கிறேன். நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் வரும், பார்த்து எழுதி வச்சு சொல்லிக்கோங்க. ரொம்ப 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 உண்மையிலேயே சொல்கிறேன், நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய ஏழ்மை நிலை, உங்களுக்கு வேறு கடன் தொல்லை, வேறு எந்த விதத்திலாவது பணம் ஒரு இடத்திலிருந்து பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கலையா, இல்லை வேறு ஏதாவது ஒரு உத்தியோக உயர்வு கிடைக்கவில்லையா, இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பணப்பிரச்சனைகளை தீர்த்து வைத்து பணம் என்பது உங்களுக்கு அப்படியே மழையாக கொட்ட வைக்கக்கூடிய ஸ்தோத்திரம் இந்த அழகான ஸ்தோத்திரம். அடியேன் சொல்கிறேன். तज्ञातयानुभवनोऽत्र विनाम्बुदाराम् अस्मिन्न किञ्चन विहङ्कशिशौ विषण्णे दुष्कर्म कर्ममपनीय चिराय दूरम् नारायण प्रणयिनी नयनाम्बुवाहा. அவ்வளவுதாங்க. இந்த ஸ்தோத்திரத்தை மட்டும் தினமும் சொல்பவர்களாக இருந்தால், தினமும் மகாலட்சுமி தாயார் படம் உங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னால் ஒரே ஒரு 10 ரூபா நாணயத்தை, அந்த நீங்கள் பூஜை பண்ணுற நாணயத்தையே தினம் தினம் நீங்கள் பூஜிக்கலாம். இந்த ஒரு நாணயத்தோட கொஞ்சம் அச்சதை, ஒரே ஒரு பூ, ஏதாவது ஒரு பூ வச்சுக்கோங்க. அந்த பூவோட சேர்ந்து இந்த 3ஐயும் சேர்த்து இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி மகாலட்சுமி தாயாருக்கு முன்னால் வச்சு வணங்கிட்டு நீங்கள் தினம் அலுவலகத்திற்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, என்ன வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இதை சொல்லிட்டு நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டுமே ஏற்படுங்க. இதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. வாழ்க வளமுடன். நன்றி.